ஹலோ வெல்கம் டு அவர் குக் வித் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மஷ்ரூம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நார்த் இந்தியன் கடாய் மஷ்ரூம். இந்த ரெசிபி ஒரு செமி கிரேவி ரெசிபி. இது நான்க்கு, ரொட்டி, ஃப்ரைட் ரைஸ், ஜீரா ரைஸ்க்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான கடாய் மஷ்ரூம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கோம். ஒரு பெரிய ஆனியனை க்யூபாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய கேப்சிகம்மை க்யூபாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு ஸ்டார் மசாலா, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, 250 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்துருக்கோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கஸ்தூரி மேத்தி, 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். மசாலாஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். காஷ்மீரி மிர்ச்சி 1 ஸ்பூன், ஜீரா பவுடர் 1/2 ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சால்ட்டு. இதுதான் நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுமே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, சோம்பு, ஏலக்காய், ஸ்டார் மசாலா. மசாலா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனும் மசாலா கூட சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம இந்த ஸ்டேஜில் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் கலர் ஃப்ரை ஆகும். ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதுமே கடாயில் ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பியூரி ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த தக்காளி பியூரி, ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். இது நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா குக்காகி வந்திருக்கு பாருங்கள். தண்ணிலாம் எல்லாம் இல்லாமல் ட்ரை ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவும் ஒன்றாவே ஆட் பண்ணிடலாம். மசாலாஸ் போட்டுட்ட அப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். மசாலாஸ் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணால் போதும். மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இது குக் ஆகட்டும். தண்ணி ட்ரை ஆகுற வரைக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம். இந்த மஷ்ரூம் இந்த கிரேவி கூட சேர்ந்து நல்லா குக் ஆகணும். மஷ்ரூம் குக் ஆகுறப்போ அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். அதனால தண்ணி ரொம்ப ஊற்றலை, 1/4 கிளாஸ் தான் ஊற்றிருக்கோம், கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இது ஒரு செமி கிரேவி தான் பண்ண போகிறோம். பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வெந்துட்டு வருது. நம்ம 10 மினிட்ஸ் மூடி இருக்கு மஷ்ரூம். இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மஷ்ரூம்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸும் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் கேப்சிகம் முன்னாடியே ஆட் பண்ணால் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது. அதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். இது சாப்பிட்றப்போ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ட்ரை மஷ்ரூம் ரெசிபினால இது நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ஆனியன், கேப்சிகம், மஷ்ரூம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஆனியன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வந்து நம்மளுக்கு ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம் எல்லாம் கிடச்சா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்க கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த ஆனியனும் கேப்சிகமும் குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா, கேப்சிகம், ஆனியன்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம லிட் போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் வேண்டாம். நல்லா நம்ம ரெசிபி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம ஆனியன்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா அந்த கிறிஸ்பினஸோடு இருக்கணும். ஆனியனும் கேப்சிகமும் ஓவர் குக் ஆகக்கூடாது. தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த டிஷ்க்கு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த ஸ்டேஜில். ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். பட்டரை ஆட் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் நல்லா ஃபுல்லுக்கும் மிக்ஸ் ஆகட்டும். நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நார்த் இந்தியன் கடாய் மஷ்ரூம் தயார். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு செமி கிரேவி ரெசிபி. இந்த நார்த் இந்தியன் கடாய் மஷ்ரூமை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டு நீங்களும் வீட்லேயே என்ஜாய் பண்ணலாம். இந்த கடாய் மஷ்ரூம் சப்பாத்தி, நானுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.